வெக்கமான சூடு சொல்றேன் தான் நீட்டை நீக்கலாம்லாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு, ஆஹா பொடி வச்சு பேசுறான்டா. வெக்கமான சூடு சொல்றேன் தான் நீட்டை நீக்கலாம்னாங்க. அதோட முடிஞ்சு. அதான் நீட்டோட ரகசியமா, அவங்களுக்கு தான் கிடையாது. வெக்கமான சூடு சொல்றோம் அவங்களுக்கு ஏது. 3 வயசா இருக்கும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போய் வாழைப்பழத்துக்கு பதிலாக லட்டத்துக்கு வாயில வச்சு காது குத்திட்டாங்கடா. திருப்பி குத்தாதியப்பா, தாங்காதரா. அப்புறம் என்ன திராவிடத்திற்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு, ஈரோடு கிழக்குல சந்திரகுமாருக்கு இந்தியில ஓட்டு கேட்ட. அங்கே சேலத்துல மாநாடு, உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது நீட்டை நீக்குவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காப்ல. இவன் போடுமாப்ல உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு சீட்டு போட்டு இருக்கான். உதயநிதி ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு. டே அந்த குடும்பம் 3 தலைமுறையா பேசுறாங்க, கச்சத்தீவை மீட்க மாட்டாங்க, நீ போடுமாப்ல 3 சீட்டை. மாப்பிள்ள அவன் ஏதோ முக்கியமான மேட்டு பேசிட்டு இருக்காங்க, அவன் பேசுறது பூரா மேட்டு தான், நீ போடு மாப்பிள்ள சீட்டுங்கிறான். மாப்பிள்ள இல்ல மாப்பிள்ள கல் ஏதோ முல்லை பெரியார், அவங்க பெரிய தொல்லைடா, முல்லை இல்லடா, அவங்க போடு சீட்டை போடு மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏதோ பாலாறு பத்தி பேச, அவங்க காவிரி தன்னை பாலாறு, அவங்க மண்டையில கோளாறுடா, நீ போடு மாப்பிள்ள சீட்டுங்கிறான். சீட்டில் வந்துட்டு இருக்கான் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது. அவருக்கு வந்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை நீக்குற ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்குனாப்ல. திருப்பி பத்திரிகையாளர் கேட்டாங்க, நீட்டை நீக்கிற ரகசியம் நீங்க வெக்கமான சூடு சொல்றேன் தான் நீட்டை நீக்கலாம்லாங்க. அப்பவே தெரிஞ்சிச்சு, ஆஹா பொடி வச்சு பேசுறான்டா. வெக்கமான சூடு சொல்றேன் தான் நீட்டை நீக்கலாம்னாங்க. அதோட முடிஞ்சு. அதான் நீட்டோட ரகசியமா, அவங்களுக்கு தான் கிடையாது. வெக்கமான சூடு சொல்றோம் அவங்களுக்கு ஏது. இவரு புதுசா இப்போ இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க உடன்பிறப்புகளை களத்தில் குதியுங்கள். என்ன ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இந்தி எழுத்த இவங்க அழிக்க போராட்டம். சென்னைனா சென்னைக்குள்ள இந்தி, அப்புறம் ஆங்கிலத்துக்கு அழிக்கிறாங்களாம். 3 வயசா இருக்கும்போது திருச்செந்தூர் கோயிலுக்கு கூட்டு போய் வாழைப்பழத்துக்கு பதிலாக லட்டத்துக்கு வாயில வச்சு காது குத்திட்டாங்கடா. எல்லாத்துக்கும் காது குத்தியாச்சு. பல பேருக்கு வேளாங்கண்ணியில, எங்களுக்கு திருச்செந்தூர்ல காது குத்தியாச்சு. திருப்பி குத்தாதியப்பா, தாங்காதரா. 63 வருஷமா இந்த ரெக்கார்டு தான் இந்தி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு. அப்புறம் என்ன திராவிடத்திற்கு, என்ன ஈவேராவுக்கு, என்ன கருணாநிதிக்கு, ஈரோடு கிழக்குல சந்திரகுமாருக்கு இந்தியில ஓட்டு கேட்ட. எது கேட்ட? தயாநிதி மாறனை மத்திய சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக நிப்பாட்டும் பொழுது என்ன சொன்ன? அவர் நல்ல இந்தியில பேசுவாரு, இந்தி எழுத படிக்க தெரியும் சொன்னீர்ல. அப்ப தெரியலையா உங்களுக்கு?